அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நாம் அனைவருமே பரக்கத் வாய்ந்த துஆக்கள் கபூலாகக்கூடிய அரஃபா நாளில் இருக்கோம். இந்த நாளில் கேட்கக்கூடிய எந்த ஒரு துஆவும் மிஸ் ஆகாது. அதனால் இந்த நாளில் அதிகம் உங்களுடைய துஆவை கேளுங்க. அமல்கள் கொஞ்சமாக இருந்தாலும் துஆக்களை அதிகப்படுத்துங்க. அனைத்தையும் கேளுங்க. உங்களோட வாழ்க்கைக்கு தேவையான பெரிய விஷயங்களையும் இன்றைய தினம் கேளுங்க. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அப்படியே கபூலாக்கி தருவான். இந்த அரஃபா நாளில் செய்யக்கூடிய மிக முக்கியமான அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது, இந்த அரஃபா தினத்தில் அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு பெண் கேட்கக்கூடிய துஆவை தான் நம்ம பார்க்க போகிறோம். தமிழில் தான் கேட்க போகிறோம். இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லாருமே ஆமீன் சொல்லிடுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா இந்த நாளின் பரக்கத் கொண்டு, இந்த சிறந்த நேரத்தின் பரக்கத் கொண்டு நமது அனைத்து துஆவையும் அங்கீகரித்து கொடுக்கட்டும். அல்லாஹுவே, இந்த அரஃபா நாளின் பரக்கத்தால் எங்கள் வாழ்க்கையையும் எங்கள் குடும்பத்தையும் முழுமையாக நிம்மதியானதாகவும் வளமானதாகவும் மாற்றிவிடு. அல்லாஹுவே, என் உள்ளத்தில் இருக்கும் கவலைகளை நீக்கிவிடு. அல்லாஹுவே, என் மனதில் இருக்கும் பயம், பதட்டம், அழுகை, தனிமை அனைத்தையும் அமைதியாக மாற்றிவிடு. அல்லாஹுவே, இந்த அரஃபா தினத்தை கொண்டு நாங்கள் கேட்கக்கூடிய அனைத்து துஆவையும் எங்களுக்கு கபூலாக்கிவிடு. அல்லாஹுவே, இந்த நாளில் நாங்கள் கேட்கக்கூடிய இன்னும் நாங்கள் கேட்க மறந்த அனைத்து துஆவையும் எங்களுக்கு நசீபாக்கிவிடு. அல்லாஹுவே, இந்த வருடத்தை எங்களுக்கு நிம்மதியானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் ஈமானுடையதாகவும் மாற்றிவிடு. அல்லாஹுவே, எங்கள் வாழ்நாளையே ஈமானுடையதாகவும் நிம்மதியானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் மாற்றிவிடு. அல்லாஹுவே, என் கணவனுக்கு ஹலாலான பரக்கத்தான ரிசுக்கை கொடு. அவருக்கு உடல் நல ஆரோக்கியத்தை கொடு. மன அமைதியையும் கொடு. அவருடைய தொழில்களில், வேலைகளில், வியாபாரத்தில், முயற்சிகளில் வெற்றியை கொடு. இன்னும் எங்கள் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல மனதை கொடு. எங்கள் வீட்டில் சண்டை சச்சரவு, கோபம், வெறுப்பு, மனக்கசப்பு அனைத்தையும் எங்களை விட்டு அகற்றிவிடு. எங்கள் குடும்பத்தில் அன்பையும் ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் நிரப்பிவிடு. அல்லாஹ்வே, என் பிள்ளைகளுக்கு நல்ல அறிவையும் நல்ல ஈமானையும் கொடு. அவர்களை தொழுகையை நேசிக்கும் பிள்ளைகளாக மாற்றிவிடு. அல்லாஹ்வே, குர்ஆனை காதலிக்கும் இதயத்தை அவர்களுக்கு கொடு. தீய நண்பர்கள், தீய வழிகள், தீய பழக்கங்கள் அனைத்திலிருந்தும் அவர்களை பாதுகாத்து வை. அல்லாஹ்வே, அவர்களின் எதிர்காலத்தை அழகாக ஆக்கிவிடு. அல்லாஹ்வே, இந்த உலகிலும் ஆகிரத்திலும் வெற்றி பெறச் செய். அல்லாஹ்வே, என் பெற்றோர்களின் பாவங்களை மன்னித்து அருள் புரி. அல்லாஹ்வே, அவர்கள் செய்த தியாகங்களுக்கு நீயே சிறந்த நன்மையை கொடு. இன்னும் அவர்களின் உடல் வலிகளை நீக்கிவிடு. அவர்களுக்கு நீண்ட ஆயுள், நல்ல ஆரோக்கியம், ஈமானான இறுதி வாழ்க்கையை கொடு. இன்னும் இறந்து போன பெற்றோர்கள் இருந்தால் அவர்களின் கபரை வெளிச்சமாக்கி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை வழங்கிவிடு. அல்லாஹ்வே, என் உடல் நிலையை நீயே அறிந்தவன். என் உடலில் இருக்கும் ஒவ்வொரு வலிக்கும் ஷிஃபாவை கொடு. மருத்துவர்கள் குணப்படுத்த முடியாத நோய்களுக்கு கூட நீ ஒரே மருந்து. என் உடலுக்கு ஆரோக்கியம், பலம், நிம்மதியை கொடு. நான் சோர்ந்து போகாமல் எனக்கு சக்தியை கொடு. யா ரப்பே, என் மனநிலையை சரி செய்துவிடு. அதிகமாக யோசிக்கும் பழக்கத்தை நீக்கிவிடு. என்னை அளவைக்கும் நினைவுகளை அமைதியாக மாற்றிவிடு. அல்லாஹ்வே, இரவில் தூங்க முடியாத நிலையை மாற்றிவிடு. என் இதயத்தில் ஷுகூன் என்ற அமைதியை கொடு. அல்லாஹ்வே, எங்கள் பொருளாதார நிலையை உயர்த்திவிடு. கடன்களில் இருந்தால் அதை அடைக்க வழியை கொடு. கை நிறைய ஹலால் ரிசுக்கை கொடு. எங்களுக்கு தேவையானதை மனிதர்களிடம் கேட்காமல் நீயே கொடுத்துவிடு. பிச்சை எடுக்காத வாழ்க்கையை கொடு. பரக்கத்தான வாழ்க்கையை கொடு. உணவு, வருமானம் அனைத்தையும் ரஹ்மத்தானதாக மாற்றிக்கொடு. அல்லாஹ்வே, எங்கள் வீட்டை கண்ணேறு, சூனியம், ஷைத்தானின் தீமைகள் அனைத்திலிருந்தும் பாதுகாத்து கொடு. எங்கள் தொழுகையை ஏற்றுக்கொள். எங்கள் துஆக்களை நிராகரிக்காமல் கபூல் செய். நாங்கள் கேட்க மறந்ததையும் கேட்டதையும் அனைத்தையும் எனக்கு நன்மையாக மாற்றிக்கொடு. அல்லாஹ்வே, இந்த அரஃபா நாளில் கைகளை உயர்த்தி அழும் ஒவ்வொரு பெண்ணின் துஆவையும் கபூல் செய். குழந்தைகளுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல குழந்தையை கொடு. நோயால் வாடுபவர்களுக்கு ஷிஃபாவை கொடு. கணவன் மனைவி பிரச்சனையில் இருப்பவர்களுக்கு அமைதியான வாழ்க்கையை கொடு. கடனில் இருப்பவர்களுக்கு வழியை திறந்துவிடு. கண்ணீருடன் வாழ்பவர்களுக்கு வாழ்க்கையை சிரிப்பாக மாற்றிவிடு. இன்னும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கொடு. வியாபாரம் இல்லாதவர்களுக்கு வியாபாரத்தை கொடு. யார் எதை வேண்டினாலும் அனைத்தையும் அவர்களுக்கு நசீபாக்கி கொடு. அல்லாஹ்வே, எங்கள் இறுதியை ஈமானோடு முடிக்கச் செய். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிரை எடு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷஃபாஅத்தை நமக்கு வழங்கிவிடு. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் எங்கள் குடும்பத்தையும் ஒன்றாகச் சேர்த்துவிடு. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஒரு துஆவை முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவு கண்டிப்பாக இந்த
நாள் முடியறதுக்குள்ளே நிறைய மக்களுக்கு போய் சேரணும். முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அல்லாஹ் தஆலா இன்றைக்கு கேட்கப்பட்ட அனைத்து துஆவையும் அனைத்து பெண்களுக்கும் அனைத்து மனிதர்களுக்கும் கபூலாக்கி கொடுக்கட்டும். மேலும் இதுபோல் சிறந்த நாட்களில் ஓதக்கூடிய துஆ வேணும் உங்களுக்கு. அதாவது சில துஆக்கள் தான் உங்களுக்கு கேட்க தெரியுது, நிறைய துஆக்கள் கேட்க தெரியல, இம்மை மறுமை தொடர்பான நிறைய விஷயங்களை எப்படி கேட்குறது அப்படின்னா, கண்டிப்பாக நமது அற்புத வஜீஃபாக்கள் கிதாபில் ஒரு நீண்ட ஒரு துஆ இருக்குது. வாங்கினவங்க அதன்படி பார்த்து இன்றைய தினம் அதை ஓதுங்க. வாங்காதவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.